இது ஆரம்பத்துல இவர் சொன்ன மாதிரியே எல்லாருமே தேமுதிக பெரிய சீட் தருவாங்க அப்படின்னு எல்லாம் இவ வருத்தத்துல தான் இருந்தாங்க. பட் அதை வெளியே காட்டிக்கல. இப்ப கூட நேற்று திருமாவளவன் பேசும்போதும் கூட, நீ கார்ல சைன் பண்ணும்போதும் கூட, இல்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் வலிமையோட இருக்கிறோம், வலியோடு பேசுகிறோம்லாம் சொல்லி முடிச்சாரு. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் கம்யூனிஸ்டுக்கும் அதே பிரச்சனை, ஒவ்வொரு சீட்டை குறைச்சிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி சேர்த்தா பேசினாரு. இடதுசாரிகள் மொத்தம் 20 இடத்துல நிக்கிற மாதிரி சொல்றாரு அவரு. ஆமா, முஸ்லீம் லீக்கும் அதான் சொல்றாங்க. நான் நிறைய கேட்டோம், முஸ்லீம் லீக் நீங்க 2 கொடுத்து 2 வாட்டி தோத்து போயிட்டீங்க, நாங்க ஏன் தரணும்னு சொல்லி முஸ்லீம் காதர் மொய்தீனுக்கும் அதான் சொல்றாங்க, முஸ்லீம் லீக் கட்சிக்கும். சோ இவங்களுக்கு இப்ப என்னன்னா, இவங்க 10 சீட்டு, அதுவும் போன முறை 0.45 வாக்கு சதவீதம் அவங்க பெற்றது. இதுக்கு 10 சீட்டு கொடுத்தது திருமாவளவன் தான் தன்னை இந்த கூட்டணியிலேயே மிகப்பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்னு திருமாவளவன் பறைசாற்றி கொண்டிருந்தார். காங்கிரஸை விட நாங்க பவர்ஃபுல்லு, காங்கிரஸும் கூட சதவீதம் கம்மி, நான் எல்லா மாவட்டங்களும் இருக்கோம். அது அவர் 234 மாவட்டமே பிரிச்சார், தொகுதி இல்லாம 200 மாவட்டமா பிரிச்சார். சோ யாங்க தான் பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும் போது, அப்பவும் காங்கிரஸ்க்கு 27 சீட்டை கொடுத்துட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை தேமுதிக கொடுக்கும் போது, அது ஒரு ராஜ்யசபா. இப்ப ராஜ்யசபா இவங்களும் கேட்டிருக்காங்க, திருமாவளவனும் ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்காரு. பொறுத்திருந்து பாப்போம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது வர்றப்ப என்ன சூழ்நிலை பார்த்து ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப என்ன விஷயம்னா, விஜயகாந்தோட அந்த சிம்பத்தி வேவ் இன்னும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த வாக்குகளை நம்ம பெரிய விஜயகாந்தோட பேரை சொல்லி நம்ம பண்ணலாம். அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி நம்ம பெருசா ஒரு நெகட்டிவ் இல்ல எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் அந்த கட்சி. அவர் காலமான அப்புறம் இன்னும் அவர் தூற்றியவரெல்லாம் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்னன்னா, அந்த வாக்குகள் நமக்கு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க திமுக. சோ அந்த லெவல்ல அது இல்லாம உளவுப்படையோட செய்திகள், இந்த உளவுப்படை செய்திகளோட பல இடங்கள்ல கிராமங்கள்ல விஜயகாந்துக்கு இன்னும் அந்த சிம்பத்தி இருக்குங்க. சோ நமக்கு கண்டிப்பாக அந்த வாக்குகள் சதவீதம் கூடும். நமக்கு போன வாட்டி அவங்களுக்கு தோல்வி காரணம் என்ன, போன நாடாளுமன்ற தோல்வி காரணம் என்ன, சரியான கூட்டணியில அமமுக கூட போய் சேர்ந்து அந்த கூட்டணி சரியா அமையாத காரணத்துல வாக்குகளை அறுவடை செய்ய முடியல. 20-30 சீட்டு குறைஞ்சு. ஆமா, அதை அறுவடை செய்ய முடியல. இந்த வாட்டி கண்டிப்பாக இப்ப நம்ம திமுகவோட கூட்டணி என்பதனால இன்னும் நம்ம கட்சிக்காரங்களாம் சேர்ந்து போய் அந்த விஜயகாந்தோட சிம்பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணா நமக்கு வாக்குகள் வரும் அப்படின்ற ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க.